தேனிப்பட்டி புதுப்பட்டியில சக்தி ஹோட்டல். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹோட்டல் கரெக்டா இதை போட்டு காட்டுறேன். சப்ளையர் பேரு குமாரண்ணே. விளக்கமா புய்ய போகுது, என்னைக்கு புய்ய போகுதுன்னு தெரியல. அந்த ஹோட்டல்ல இறங்கி 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். தேங்க்யூ. சப்ளையர் கொண்டு வந்து வச்சாரு. அதானே ஒரு வேலை. வடையை பிச்சு பார்க்குறேன், உள்ள மசுரா இருக்கு. வாணி என்னம்மா வடை ஃபுல்லா முடியா இருக்கு? ஒத்த கையை வச்சு எப்படிங்க வடை போட்டாரு? எவ்வளவு அழகா வடை போட்டார் தெரியுமா? எப்படி? மாவு எடுக்க, சத்து நடிக்க, எண்ணெய் சட்டிக்குள்ள போட. மாவு எடுக்க, சத்து நடிக்க, எண்ணெய் சட்டிக்குள்ள போட. என்ன வடை? ஆமை வடையை இப்படித்தான் போட்டிருக்காரு. ஆமை வடையை எடுத்து அக்குள்ள அடிச்ச மனுஷன் உளுந்த வடையில ஓட்டை எப்படி போட்டார்? எனக்கு இந்த மாடு வளர்க்குறவங்கள ரொம்ப பிடிக்கும். மாடு வளர்க்குறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 ஒன்று, செத்தாலும் 1000 ஒன்று பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பசுமாடு இருந்தாலும் 1000 ஒன்று, செத்தாலும் 1000 பொண்ணு. பசுமாடு உசுரோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குது? பால். அப்புறம் பால்லேருந்து என்ன கிடைக்குது? மோர். அப்புறம் தயிர், வெண்ணெய், நெய் வருதா இல்லையா? அதை வச்சு விற்பனை பண்ணி நல்ல பணம் சம்பாரித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுறோம். பசுமாடு உசுரோடு இருக்கும் பொழுது பசுமாடுடைய சாணம் இருக்கு பாருங்க, அதை என்ன பண்றோம்? எருவாட்டியா தட்டுறோம், அதையும் விற்பனை பண்றோம். அதை எரிச்சு திருநீரா அதையும் விற்கிறோம். அப்ப அதுவும் பாருங்களேன் வியாபாரத்துக்கு வருது. மாட்டுடைய கோமிய அதையும் விற்பனைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டில் பிடிச்சி விற்கிறாங்க வெளிநாட்டுல. இப்ப பசுமாடு எவ்வளவு உதவியா இருக்கு உசுரோட இருக்கும் பொழுது. செத்ததுக்கு அப்புறம் பாருங்களேன் இப்படி தோலை உபயோகமாகுது பாருங்க. அப்பனா பசுமாடு நம்மளுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? மாட்டை மேய விடுறீங்களா? மேய விடுங்க. மாடு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் தொழுவத்தில் கட்டணும்ல. சில பேர் அதெல்லாம் செய்யறதில்ல, ரோட்ல அனாதையா சுத்திட்டு கிடக்கும். இதனால எத்தனை டிராஃபிக் ஜாமு, எத்தனை பைக் ஆக்சிடென்ட் நடக்குது. ரோட்டில் நடந்து போகிற பசுமாடு கண்ட பிளாஸ்டிக் கவர் பூரா தின்னு கடைசியில் மாடு செத்தே போயிடுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனை. அதான் அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை 2 குப்பையை பிரித்து போடுங்க அப்படின்னு அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்க யார் எதை சொல்லியும் கேட்கறது இல்லை. எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதைத்தான் வீம்புக்குன்னே செய்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. செவத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு ஒன்று கடிக்கிறது, படிச்சது மறந்து போகல, அதை தான் உட்காந்துக்கிட்டு ஆனாவனை எழுதுறது. அப்போ எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதைத்தான் வீம்புக்குன்னு செய்யறது. பாருங்க எத்தனை தண்டி எருமை மாட்டை அவுத்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? எருமை மாடா என்னமோ உடம்பு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒருவேளை இளங்கண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இடிச்செடி நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளவா வலி தெரியல. இதுவே முரட்டு மாடா இருந்துச்சுன்னா வலி உயிர் போயிருக்குமே. எருமை மாட்டில் மோதணும்னா அவ்வளோதான், கை ஒத்த பக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு முரட்டு மாடு எருமை மாடெல்லாம். அப்படியா? ஆமாம். அதனால அவர் ரோட்டில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இந்த மாதிரி எருமை மாடு பன்னிக்குட்டி அவுத்து விட்டுருக்காங்கப்பா, பன்னிக்குட்டி அவுத்து விட்டுருக்காங்க. எருமை மாடுன்னா அதுக்கெல்லாம் பன்னிக்குட்டி ஆயிடுச்சா? வாய் அப்படி தானே இருக்கு பொசிஷனு. வாயா? அப்போனா இவ்வளோ நேரம் நான் இந்த பொம்பளை புள்ளையத்தா எருமை மாடுன்னு அட சண்டாளத்தனமே. பிள்ளைய கெடுத்து விட்டியாடா? பிள்ளைய கெடுத்து விட்டீங்கள? யாரு? நீனே. நானு. அப்புறம் என்ன? இந்த பிள்ளைய கெடுத்துட்டேன். அப்புறம் என்ன? இந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க இந்த பிள்ளைய நான் கெடுத்துட்டேன்னு. அப்புறம் என்ன? டேய் என்னது? நாடகம் நடந்து டான்ஸர் ஆடிக்கிட்டு இருக்குல்ல? ஆமா. நல்லா ஆடிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல? ஆட்டத்தை நிப்பாட்டி விட்டியா? ஆட்டத்தை கெடுத்து விட்டேன்னு சொல்றீங்களா? என்னது? எதை சொன்னாலும் முழுசா சொல்லுங்க. மொட்டையா சொல்லி எனக்கு கொஞ்ச நேரத்துல குலவலி ஆடி போயிருச்சு. இப்ப என்ன? அதானே நான் பொம்பளை பிள்ளைய டச் பண்ண சுத்தப்பா இடையூறு பண்ணிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஓ சுத்த தமிழ்ல சொல்ல முடியாது. அதனால கெடுத்து விட்டேன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க. அப்பதானே மாட்டி விடலாம். நம்ம மதகம் செப்பாவையில் கிராமம் ரொம்ப சிறப்பான கிராமம். செப்பாவையில் கிராமம். அப்போ இந்த கிராமத்தில் நம்ம டீசெண்டாக இருக்கணுமா இல்லையா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம இடிச்சு போட்டோம். இடிச்சதுக்கு ஒரு மன்னிப்பு, சாரி. அதான மரியாதை சொல்லிடுவோம். தப்பு தானே, நம்ம மேலே தப்பு இருக்குல்ல. சாரி மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. பண்பாடு மேடம், நான் வந்து சரியா? என்ன லூசு பிடிச்சிருச்சா? உங்க 4 பேர்த்த நான் நினைச்சு என்னத்தை நினைச்சு எங்களையே அப்படி நினைக்கிறது? எல்லாரும் இப்படி கையை நீட்டுங்க. கைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? எப்பா நீங்க கல்யாண கச்சேரிக்கெல்லாம் போயிருக்கீங்க, மங்கள வாத்தியம்லாம் வாச்சிருக்கீங்க,
இந்த நாடக உலகத்துல பெரிய ஜாம்பவானுக்கெல்லாம் வாசிச்ச கைகள், சங்கீத பாடலுக்கெல்லாம் வாசிச்ச கைகள். கடைசியில இந்த குண்டியாட்டத்துக்கு வாசிக்கும் தலையெழுத்து அடிச்சு வருங்க. இன்னைக்கு வந்தது அதுக்கு தானே வந்திருக்கேன். குண்டி ஆட்டுது வாசிக்கிற, வேற என்ன பண்ண சொல்ற? சரி கொடுமை. சரி நான் ஒரு பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு ஐயோ இந்த பிள்ளை அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் பெரிய ஆடுகாலி முண்டியா இருப்பா போல இருக்கே. அடிக்க மாட்டேங்கிறாள். எஸ் என்ன ஃபேஷன் ஷோபா நடத்திக்கிட்டு இருக்காங்க? ஏன் கோபப்படுறீங்க? ஒரு பொம்பளை ஏங்க கோபப்படுறீங்க? எங்க ஊருக்காரங்க போட்ட மேடை என்னுடைய களி என்னுடைய பகவதியும் அவங்க வாசிக்கிறாங்க, நான் நடக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பண்ணது நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க போனா போதே ஆம்பளை பையலாச்சும் ஓரளவுக்கு பொறுமையா பேசுனா உங்க நோக்கத்துக்கு பேசுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? நீங்க நானா இருக்கா கடை சரியா போச்சா? இதே வேற பிள்ளையா இருந்திருந்தா என்ன கேட்டிருக்கா? என்னையா கேட்டிருக்கா? சரி ஏன்னா சோத்திர சோத்திர பியத்துல விட்டா போல அப்படி கேட்டிருக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பாத்து ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யாரு அப்படின்னா அது பவதாரணி ஒரு பிள்ளை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைய நீ பேச வச்சுட்டே இல்ல? நீ பேசு, நீ பேசியா? நீ பேச பேச ஏனாது கொக்கற அப்படியே பேசு, நீ பேசியா? நீ பேச அடங்கோ சப்போட்டின்னு அடிச்சு போறீங்க. நான் பேச அரை இழுச்சா பேசுமா? எங்க பையனை பேச விடுறா. பேசியா? நீ நீ வரைக்கும் பேசி பாரு. என்ன எங்க பேச விடுறா? பேச பேச அண்ணே நல்லா இருப்பேன். காலையில் உனக்கு ஒரு 5000 ரூபா தரேன். இந்த மைக்கில் லேசாக எருத்து மட்டும் வச்சு விடு. எருத்து வச்சு விட்டேன்னு பேசும்போது இப்படி இழுத்துக்கூடாது, கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி. உங்களை நான் பேச வேணாம்னு சொல்லல, நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க, நல்லாவே பேசுங்க. ஓட்டப்பாறையில் நண்டை விட்ட மாதிரி லொட லொட நன்னு ஒன்று நீ பேசு, இல்லைன்னா என்னைய பேச விடு. உங்களை பேச வேணாம் அப்புறம் சொல்ல என்னமா நாய் பீதுன்ன மாதிரி. ஏன் நாய் பிக்கத்துனா அப்படிதான் கத்துமா? ஆடை தாங்க முடியுமா? அப்படிதான் கத்த. ஏங்க வாடை தாங்க முடியலன்னா எதுங்க தின்னுதாத? ஒரு பொம்பளை பிள்ளை 1000 தான் இருந்தாலும் நீங்க ஒரு பெண், உங்களை இடிச்சது மாபெரும் குற்றம் அப்படிங்கறத மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தப்பு. ஆமாண்டி லூசு முண்டை, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரிய கண்ணகி பரம்பரை அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம்னா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நிக்கும் போது இடிக்கிறது மிகப்பெரிய தப்புங்க. அந்த தப்பை நீங்க பண்ணிவிட்டு இடிச்ச இடிக்கும் மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? அதுக்கு என்ன உனக்கு தூக்கி ரேப்பா பண்ண சொல்றேன்? பேசுங்க பேசுங்க 1000 பேசா. பாருமா, என்னங்கயா 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை இடிச்சது மிகப்பெரிய தப்பு. முத நீங்க தப்ப உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். அந்த தப்ப உணரவில்லை என்றால் நான் உணர்ந்திருப்பீங்க. எடுத்துக்கிட்டு விட்டேன்னு வைக்க முகர தொரிச்சு போகும் பாத்துக்கோ. கோவம். பொங்கா பயமாவல. நானும் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன லூசு மாதிரி ஊடால பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஊடால பேசுறேன், நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் நான் கேக்குறேன். என்ன? உன்னை இடிச்சதுக்கு ஐயா இடிச்சு விட்டோமே அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்க வரேன். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்ச நிமித்திக்கிட்டு இடிக்க வர, உனக்கெல்லாம் அறிவு வேணாம். நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே? என்னமா பொம்பளை கருப்பு இருக்கு நிமிந்து பேசுறேன், உனக்கு இருந்தா நீ நிமித்து புடி. நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறவன். அப்படி மதிக்கிறவர் தான் வந்து இடிச்சுலாக்கு. நீங்க குடுத்தேன் வையே கொட்டையில அந்த பக்கம் ஒத்து பக்கம் தொங்கிக்கிட்டு கிடப்ப பாத்துக்க. நான் இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கறேன். ஒரு பொம்பளை நெஞ்ச நிமித்துக்கிட்டு இடிக்க வரிய. ஏன் பெண்களுக்கு தான் கற்பு இருக்கு, ஆண்களுக்கு கற்பே கிடையாது. கருப்பா இருக்கா கருப்பு இருக்கான்னு நான் கேட்டேன் உங்கள்ட்ட. பெயிண்ட் அடிச்சு விடு. ஓ மூஞ்சில முள்ள விட்டுக்கிட்டு அடிக்க. ஒரு ஆம்பளை இடிச்சதுக்கு இம்முடி பேசி பேசுறேன். எம்முட்டு பேச்சு பேசுற. ஒரு ஆம்பளை நீ இடிச்சிருக்க, உன்னை நான் எதை கழட்டிக்கிட்டு அடிக்க? நான் எப்ப இடிச்சேன்? லூசு இடிக்கவே இல்லை. முன்னாடி இருக்கா இல்ல புடனில இருக்கா? வந்து பேசுங்கன்னு நான் வந்து சொன்னேன், உங்க மேல டச் ஆயிடுச்சு. உட்கார்ந்துருக்க ஆளுக பூரா சாட்சி, தாய்மார்கள் சாட்சி. உன்னை இடிச்சதுக்கு மனம் வருந்தி நான் மன்னிப்பு கேட்க வந்தா ஒரு பொம்பளை நெஞ்ச நிமித்துக்கிட்டு இடிக்க வருவியா? அதாவது எப்படியோ ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிறா, அது ஒரு நிதானம் இல்லாம. நான் வந்து உன்னை இடிச்சுட்டேங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன்ல. ஒத்துக்கிட்டீங்கல்ல? தப்பு செஞ்சா ஒத்துக்கறேன். அந்த பக்குவத்துக்கு தப்பு பண்ணாதானே ஒத்துக்கறேன். தப்பு பண்ணாத நான் ஏன் ஒத்துக்கறேன்? பாரு செவுல காட்டி சாட்டுன்னு கொடுத்து விட பாத்துக்க. பாப்பா போயாங்கடு. சென்ன போத்த. உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைல எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன். இந்த மாதிரி ஆம்பளையில மேடையில எத்தனை பேத்த சமாளிச்சு நின்னு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. மரியாதை கொடுத்து நீங்க மரியாதை வாங்க கத்துக்க. பொம்பளை பிள்ளை வாய் அடக்கமா பேசு. ஆண்மகன் வாய் அடக்கமா பேசுங்க.
ஆம்பளை பேசினா சரித்திரம், பொம்பளை பேசினா அட்ட தரித்திரம் இருக்கேன். நான் பேசினா என்னைக்குமே தருத்திரி ஆகாது. என்ன தரித்திரி ஆகாது? என்ன பேசணும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஆம்பளைய பேசி சண்டை வந்திருக்கா? ஏன் வரலையா? எங்க வந்திருக்குமா? எங்கயா வரல? ஆம்பளையில மட்டும் தட்டி பேசாத சொல்லிவிட்டேன். அதை விட்டுவிட்டு உன் சௌரியத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. வந்தமா 2 பாட்டு பாடினமா, ஆட்ட ஆனமா, ஊர் பக்கம் போனமான்னு இருக்கணும். அதே மாதிரி நீங்களே வந்தமா 2 ஆட்டத்தை போட்டோமா, 4 காமெடியா பண்ணமா போனமான்னு இருக்கணும். இல்லன்னா என்ன ஒரு விதானம் இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு குடும்பத்தாரு, நல்ல ஒரு மனுஷன், நீ என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு நிதானம் இல்லாம ஒரு குடிகார நாய் மாதிரி வந்து இடிச்சது மாத்தாம குடிகார நாயா? அடி இழுச்சா பையன் மவளை. குடிகார நாய். குடிகார அதை குடிக்கிறதுக்கு எப்படி மூத்திரத்தை குடிக்கிறா அப்படி நான் கேட்பேன். ஓ மை காட், ஓ மை காட். என்னைய குடிகார நாயின்னு சொல்லிவிட்டாலே. என்னைய குடிகார நாய். என்னப்பா நடந்துச்சு? என்னைய குடிகார நாயின்னு சொல்லிவிட்டாலே. அப்புறம் உன்னை சொல்ல மாற சொல்ல முடியும். நீதான குடியார. இனிமே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. பதில பாரு. சரியா சாப்பிடுங்க. நீ சாப்பிடுவா. என்னைய குடிகார நாயின்னு சொல்லிவிட்டாலே. என்னைக்கு என்னைய குடிகார நாயின்னு சொன்னாலும் இந்த குடிகார சங்கத்துக்காக என் மாமே வேளாங்கண்ணி தீ குளிப்பாரியா? எதுக்குயா நான் டீ குடிக்கணும்? மாமா குடிகார சங்கத்தை கேவலமா பேசிட்டாலியா? நான் எதுக்கு குடிக்கணும்னு? வேணாமா? நான் நீ குடியா? டீ குடிக்க வேணாம்ங்கறியல? டேய், குடிகார சங்கத்தை பத்தி தப்பா பேசாத. நாங்கெல்லாம் மேலே குளிக்க மாட்டோம். குடிகாரர்களை பத்தி தப்பா பேசி பழகாத. பேசுவேன். ஏன்னா பேசுவேன். அரசாங்கம் பொண்ணு கிடையாது. நம்ம உலகத்துல எல்லாத்தையும் மதிக்கிறோம். கண்டிப்பா. அப்பா அம்மா மதிக்கிறோம். ஆமா. அண்ணன் தம்பிகளை நம்ம மதிக்கிறோம். அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவங்கதான். அவங்கள மதிக்கலாட்டி எப்படி? எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறோமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த உலகத்துல மதிக்கக்கூடியவங்க ஒருத்தர் இருக்காங்க. அது யாரு? திருநங்கைகள். கண்டிப்பா. அவங்களையும் நம்ம மதிக்கணும். நான் உங்களுக்கு ரொம்பவே மரியாதை. ஏன் தெரியுமா? ஏன்? நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவங்க உடம்புலயும் ஓடுது. கண்டிப்பா. ஆண்டவன் நம்மளுக்கு எலும்பு சதை நரம்பு எல்லாத்தையும் எப்படி வச்சு அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். கண்டிப்பா. அவங்க ஒன்றும் மிருகம் கிடையாது. இல்ல ஆனா அவங்கள பார்த்து ஏய் தள்ளி போங்க அவங்க வராங்க அப்படி ஒதுங்கி இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நான் பிடிக்கவே எப்பயுமே பிடிக்காது. உங்களுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு நிறைய ஃப்ரெண்டுகளே திருநங்கை தான் ஃப்ரெண்டா. அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்களும் நம்மளுக்கு சகோதரிகள் மாதிரி தான். கண்டிப்பா. அப்ப திருநங்கைகளும் நம்மளை மதிக்கணும். அப்ப அரசாங்கம் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி அழகா பேர் கொடுத்துருக்காங்க. ஆமா. அதே மாதிரி குடிகாரர்களுக்கு அழகா பேர் கொடுத்துருக்காங்க. மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பேர் கொடுத்துருக்கு. அரசாங்கம் கொடுத்த அங்கீகாரத்தை அழிக்கிறிய ஏண்டி இழிச்சாப்பை மவளை உன்னையெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிச்சா என்னங்கிற குடிகார நாய்ங்கிற ஏண்டி பொட்ட நாய் ஏண்டி அப்புறம் ஏதாவது பேசிப்படி அசிங்கமா? நானும் சரி போனா போதுன்னா ரொம்ப சௌரியமா இருக்கு பேசுறேன். என்னையா நீ? அப்புறம் என்ன சொல்ற? குடிகார நாய்ங்கிற அப்படித்தான் சொல்லுவேன். பேசாத. பேசுவேன். குடிகாரங்களை பத்தி பேசாத. பேசுவேன். மவளே வண்டி எடுத்துட்டு நீ அந்த பக்கம் ஊர் பக்கம் போய் சேர முடியாது. பாத்துக்க. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? பேசுவேயா? பேசிவிட்டு நீ ஊர் பக்கம் போயிருவியா? என்ன பண்ண போறீங்க? குடிகார நாய்ங்கிற குடிகார பத்தி உனக்கு என்னமா தெரியும்? என்னையா தெரியணும்? என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு குடிச்சு பார். அப்புறம் என்ன மசித்துக்கு பேசுற? அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அப்பதான் தெரியும். எப்ப அதுல கஷ்டமா இருக்கு? ஒரு கப் எடுத்து அதுல கட்டிங்க ஊத்தி அதுல தண்ணிய ஊத்தி அத மூக்கு கிட்ட கொண்டு போற குரல் குந்தானிலாம் வெளியில வந்துரும். மறுபடியும் அது உள்ள செட்டில் அதுக்குள்ள அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். ஒரு கட்டிங்க உள்ள இறக்குறதுக்குள்ள பக்கத்துல உட்காந்துருக்க மண்டையை மோது வாத்து கம்பு குட்டை நக்கி உள்ளங்கையை நக்கி கூட பிரியாதே இருக்கு. அப்ப என்னப்பா ஏன் கம்பு கூட பிரியாதே? அப்பனா நீ டாஷ்மார் கடையில போய் உட்காரு. அப்பனாத்தான் சரியா வர. இப்படியே தூக்கிட்டே இரு. குடிக்க ஒரு நக்க நினைக்காத ரொம்ப கொலவரி ஆயிரும் பாத்துக்க. ஒரு கட்டிங்க உள்ள இறக்குறதுக்கு படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டு குடிகாரங்களை நாய்ங்கிற. மறுபடியும் சொல்றேன் பவதாரணி. மறுபடியும் மிஸ்டர் சொல்றேன். சூர்யா மாமா விஷயத்தை பேசிக்கோ. ஹலோ மிஸ்டர் சூ. என்னடி போ? என்னடி போ? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அதான் நீ எதுவும் தப்பா நினைக்க கூடாது. இப்ப குழந்தையும் குடிகாரனும் முன்னும் அது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா. குழந்தையும் தெய்வமும் பெரியவர்கள்லாம் இருக்காங்க, தாய்மார்கள்லாம் இருக்காங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசக்கூடாது. குடிகாரனும் குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு கிடையாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அறியாதவர்கள் வாயில பண்ணு. ஆமா வாயில பண்ணு. களி சாணியை கரைச்சிக்கிட்டு மூஞ்சில் அடிக்க அட்டிங்கிற செவுல காட்டிய முருதங்க வாசிச்ச கையால அடி வாங்கினால இருக்கு. பேசக்கூடாதுமா. குழந்தையும் குடிகாரனும் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு.
அப்படியா? ஆமா நான் சொல்றதுக்கு விளக்கத்தை நான் சொல்லு. சொல்றதுக்கு விளக்கத்தை நான் சொல்லுவேன். நீ எப்படி சொல்லுவ? குழந்தையோட பேச்சு வந்து தெய்வ கடாட்சியமா இருக்குமா? சரி. அதனால அந்த குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு இருக்காங்க அந்த காலத்திலேயே. காரிக்கு துப்புங்கங்கற. எதுல? அது எங்களுக்கு தெரியாது. குழந்தையுடைய பேச்சு தெய்வ கடாட்சமா இருக்குன்னு அது எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. அதைத்தானே சொன்னேன், குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணுன்னு. இப்ப குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு யாருக்காவது புரியுமா? யாருக்கும் புரியாது. ஒரு வயசு குழந்தை அழகா பேச, ஏடு. மாமா வந்து மிட்டாய் மாமா எனக்கு கடைக்கு மிட்டாய் எனக்கு டீப்பா மாமா குழந்தை பேசும். ரைம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரைம்ஸ் அழகா குழந்தை எப்படி? பாடுமா, எனக்கு அது பிடிக்கும். ஞா ஒலிவா ஓஜிவா அம்மா ஓஜிவா மலை மேலே மயமே எப்போ கொஞ்சம் மயப்பு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நல்ல குந்தியில செய். ஆமா, நல்ல குண்டியில செய், பீ குண்டியில செய், மொகரே பாரு, நல்ல துதி செய் நல்ல சுதி செய். சொல்லி குழந்தை பாடும். அது குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு. அழகான பேச்சு. யாருக்காவது புரியுமா? புரியாது. அதே மாதிரி குடிகாரன் பேசும் தெரியுமா? எப்படி? ஆப்புக்கு மேல பேச்சுன்னு வை, அப்ப அந்த குடிகாரன் பேச்சு யாருக்காவது புரியுதா? புரியவில்லைங்க ஐயா. அப்ப அந்த குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு. அடடடட. அப்ப நீ என்ன செய்ய? குடிகாரனை என்ன பார்த்தேன்னா செய்யணும்? உன் மடியில படுக்க போட்டு சங்குல ஒரு கட்டிங்க ஊத்தி வாயில ஊத்தணும். அதை விட்டு குடிகாரனை பத்தி தப்பா பேசக்கூடாது. சைடிஸுக்கு சைடிஸுக்கு அவங்க பாத்துக்குவாங்க, லைட்டா ஒரு நக்கு நக்கிக்குவாங்க. எது? ஏன்னா மடியில வச்சு தானே படுக்க வைக்கிற. சரி, சரி. ஆமா, என்ன பண்றீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? முட்டை வியாபாரம். என்னப்பா? முட்டை. பரவாயில்லையே, சூப்பர் வியாபாரமா இருக்க. முட்டை வியாபாரமா? என்ன நாட்டுக்கோழி முட்டையா? ஆமாங்க. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இப்ப எங்கம்மா கிடைக்குது? கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உங்ககிட்ட கிடைக்குங்கிறீங்க. நான் பண்ணையே வச்சிருக்கேன் வீட்டுல. பரவாயில்லையே, ஆமா. பண்ணையாரே வச்சிருக்கியா? பண்ணையார வச்சு ஏங்க பண்ணை கோழி பண்ணை. ஓ, கோழி பண்ணி வச்சிருக்கியா? அப்பனா நாட்டுக்கோழி முட்டை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. பரவாயில்ல, நீங்க முட்டை வியாபாரம், நீங்க நான் கொட்டை வியாபாரம். என்ன கொட்டை? பருத்தி கொட்டை. ஓ பசுமாடுக்கு தீ ஏய், பருத்தி கொட்டை பணம் கொட்டை நல்லா இருக்குமே. பணம் கொட்டாது நம்மகிட்ட இல்ல. நார் நாரா வரும். நம்மகிட்ட பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, இந்த மாதிரி ஐட்டங்க. ஏன்னா பசுமாடுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த பசுமாடு வளர்க்கறது. ஆமா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அந்த பசுமாடுகள் தீவனம் கொடுக்கணுமா இல்லையா? என்கிட்ட இப்போதைக்கு மாடு இல்ல, கோழி மட்டும்தான் இருக்கு. உங்ககிட்ட கோழி இருக்கு, நம்மகிட்ட மாடு இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பனா நீங்க இந்த வியாபாரம் பாக்குறீங்க, நான் இந்த வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் முட்டை கட்டை. முட்டை முட்டை கொட்டை. முட்டை கொட்டையா? முட்டை கொட்டை. ஆமா, நான் ஒன்னு கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. இல்ல நோ பில்லிங். எது வருத்தப்படக்கூடாது. ஐ நோ இந்த காலத்துல வருத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மைதான். மானஞ்சூடு சொரணம் இருந்துச்சுன்னா வாழ முடியாது. நாடகத்துக்கு வந்த அன்னைக்கே உதுத்துட்டு எல்லாத்தையும். அது அப்படிலாம் சொல்லாதீங்க. தேங்க்யூ. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கேள்வியை கேட்டுக்கிட்டு இப்படி வாயை பார்த்தா தான் எனக்கு வாம்பிட்டு வருது. வாயை பார்க்காத. என்ன துணியை போட்டு லவ்? துணியை போட்டு போத்துனா தான் சரியா வரும். தாண்டி போட்டு அமைக்கு கொண்டு போடணும். அப்படின்னா என்ன? ஓவரை நடிக்காத, கொடுக்குற 150 ரூபா சம்பளத்துக்கு யோசிச்ச முசிரா வருது. லவ்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. தெரியாது. எப்படி இருக்கும்? இப்படி நடிக்கிற பொம்பளையில பார்த்தா தான் பயமா இருக்கு எனக்கு. லவ் எப்படி இருக்கும்னா எப்படி எப்படி இருக்கும்? ஆமோட பார்த்துருக்கீங்களா? பருப்போட பாத்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும், பொசு பொசுன்னு இருக்கும். ஆமா, மாவு எடுக்கும் போது சப்போட்டா இருக்கும், எண்ணெயில போட்டோன்னு பொசுன்னு வந்துடும். ஆமா, வடை மாதிரி இருக்கும் லவ். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்ட வடை சீசிக்கு வந்துடும். ஓட்ட யாரு போடுவா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யாரு? நாங்க தானே ஓட்ட போடுவோம். ஓட்ட போறது நாங்க தானே. சரி. பொதுவா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடக அமைப்பாளர் என்ன செய்வாங்க? என்ன செய்வாரு? நம்மளை கூட்டிட்டு போகும்பொழுது வெறும் வயித்தோட கூட்டிட்டு போவாங்களா? ஏதாவது வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போவாங்க. ஆமா ஆமா. உண்மையில அறந்தாங்கி பக்கம் நாடகம் இதெல்லாம் நடந்த சம்பவம். ஆமா, நேத்து அறந்தாங்கி பக்கம் தான் நாடகம், நானும் பார்த்தேன். இந்த ஒரு வாரமா எங்களுக்கு அறந்தாங்கி பக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முடியல அது. இப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் மேடையில் நாங்கள் சொல்கிறது. கண்டிப்பா. மாமா வேளாங்கண்ணி மாமா நாடகம், அறந்தாங்கி பக்கம் நாடகம். ஆமா. நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் வண்டியில் எல்லாரும் வரும்பொழுது கொஞ்சம் அசந்துட்டேன். புதுப்பை இருந்தா புதுவையில தேனிப்பட்டி புதுப்பட்டி. ஆமாம், அங்கே வண்டி நிப்பாட்டி இருக்காங்க. லேசாக கண்ணு முடிச்சு பார்க்குற வண்டியில் ஒரு பைபிளையும் காணோம். ஏன்? அம்புட்டு இறங்கி சாப்பிட போயிடுச்சு. சரி, போகிறதும் போது என்னை எழுப்பிட்டு போயிருக்கணுமா இல்லையா? ஆமா. நீங்க எந்திரிக்கல, அசந்துட்டீங்க. அசந்துட்டேன். உங்களுக்கு சரிப்பா, உங்களுக்கு எந்திரிக்கல. அது அசதியில் யாருக்குமே எந்திரிக்காது. நீங்க எந்திரிக்கல. அதான் எந்திரிக்காது. சரி, நல்ல தூக்க வழக்கம் எனக்கு. அப்பேன் நல்ல அப்பேன் நல்ல தூக்க அசதியில் எந்திரிச்சு பார்த்து ஒரு பயம்லையும் காணோம். சரியான பசி, என்னால் பசி தாங்க முடியல. ஆமா. சரி, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் இறங்கி சாப்பிடுவோம். ஆமா. அதுக்கப்புறம் மாமா வந்ததுக்கப்புறம் காசு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஆமா. அது என்ன ஹோட்டலுமா? ஐயோ, 2 கேமரா இருக்கு. சும்மா சொல்லு. தேனிப்பட்டி புதுப்பட்டியில். அண்ணே நல்லா க்ளோஸ்அப் எடுத்துக்கோங்க.
தேனி புதுப்பட்டி காலையில கூட பார்த்துட்டு வந்தேன் அந்த ஹோட்டலை. சொல்லுமா. தேனிப்பட்டி புதுப்பட்டியில சக்தி ஹோட்டல். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டல் கரெக்டாக இதை போட்டு சப்ளையர் பேரு குமாரன். விளக்கமா பிய்ய போகுது, என்னைக்கு பிய்ய போகுதுன்னு தெரியல. அந்த ஹோட்டலில் இறங்கி 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். தேங்க்யூ. சப்ளையர் கொண்டு வந்து வச்சாரு. அதானே ஒரு வேலை. வடையை பிச்சு பார்க்குறேன், உள்ள மசுரா இருக்கு. எனக்குனால ஆத்திரம் தாங்க இல்லை. முடியல. அதாவது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்போ பெண்களே தன்னை மறந்து வேலை பார்க்கும் போது வீட்டில் சமைக்கிற சமையல்லே 2-3 முடி விழுகு. உண்மையிலே பெண்கள் பூரா தன்னை மறந்து தான் வேலையை பார்க்குறாங்க. என்னைக்கு மெகா சீரியல் வந்துச்சு அதோட அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி தன்னை மறந்து விழுந்திருக்கும் முடி. அது உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்னது போல ஒரு முடி விழுந்திருந்தா எடுத்து போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்படி கொத்தா இருந்துச்சு. கொத்தா எதுல இருந்து விழுந்து? அதில் தான் எனக்கு ஒரு சந்தேகம். சப்ளையர் கூப்பிட்டீங்க, வாப்பா 2 ஆமோடைக்கு தான்டா காசு கொடுத்தேன், 2 மசூரோடைக்கா காசு கொடுத்தேன். ஆமோடைய கொண்டு வந்து வைக்க சொன்னால் மசூரோடைய கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க? ஓனர் யாரையா? ஓனரை கூப்பிடா அப்படின்னு. சப்ளையர் உடனே சார் கோப்பிடாதீங்க. ஏன் சார் கோப்படுறீங்க? வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான். ஆனால் அந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ளே இருக்காரு, நீங்கள் உள்ளே போய் கேளுங்கன்ட்டார். நியாயமான கேள்வி. இது நியாயம் தானே? அவர் மேலே கோவப்படுறது தப்பு அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துகிட்டு கோமா உள்ளே போய் பார்க்குறேன். பெரிய வயிற்றுச்சம்மா அங்கேயுமா. அந்த வடை போடுறாருல மாஸ்டர், அவருக்கு ஒத்த கை கிடையாது. ஆனால் ஒத்த கை இல்லைனாலும் இந்த மனுஷன் உழைச்சி சாப்பிட்றாரு இல்லையா, அதை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒத்த கையை வச்சு எப்படிங்க வடை போட்டார்? எவ்வளோ அழகாக வடை போட்டார் தெரியுமா? எப்படி? மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ளே போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ளே போட. என்ன வடை? ஆமை வடையை இப்படித்தான் போட்டிருக்காரு. ஆமை வடையை எடுத்து அக்கல்ல அடிச்சார். காலையில் யாரும் வடை தின்ன மாட்டீங்க. ஆமை வடையை எடுத்து அக்கல்ல அடிச்ச மனுஷன் உளுந்த வடையில ஓட்டை எப்படி போட்டார்? இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. 1 மணி நேரம் இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன், உளுந்த வடை எப்படி போறாருன்னு. எவ்வளோ அழகா உளுந்த வடை போட்டார் தெரியுமா? எப்படி? மாவு சட்டியை இழுத்துக்கிட்டார். ஆமை வடை போடும் பொழுது வேட்டி இங்க இருந்துச்சு. ஓ, கீழே. அந்த உளுந்த வடை போடும் பொழுது இங்க இருக்கிற வேட்டி அப்படியே எடுத்து இப்படி பல்ட்ட இப்படி கழிச்சுக்கிட்டாரு. நல்ல மனுஷன். இப்படி பல்ட்ட கடிச்சுக்கிட்டாரு. சரி. கப்பையை அகட்டிக்கிட்டாரு. மாவு எடுக்க ஷர்ட் நடிக்க எண்ணெய் செடிக்குள்ள போட, மாவு எடுக்க ஷர்ட் நடிக்க எண்ணெய் செடிக்குள்ள போட. இனிமே நாங்க போய் அந்த கடையில வடறீங்க வடை சாப்பிட்டு